நெக்ஸ்ட் வந்து access to Linux systems. There are many access Linux systems. There are totally 8 access to access a Linux system. First one is local access or physical console. It is a physical access to the computer. You can interact with the system directly using the keyboard and monitor. Connecting to it, நம்ம டேரெக்டாக கீபோர்ட் அண்ட் மானிட்டர் வந்து கனெக்ட் டேரெக்டாக சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க லோக்கல் ஆக்சஸ் ஆர் ஃபிசிக்கல் கன்சோல். அதே மாதிரி நம்ம சிஸ்டம் கூட டேரெக்டாக அதாவது கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து லோக்கல் ஆக்சஸ். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து செக்யூர் ஷெல் அப்படின்னா இட் இஸ் அ செக்யூர் வே டு ஆக்சஸ் அ ரிமோட் லினக்ஸ் சிஸ்டம் ஓவர் அ நெட்வொர்க். செக்யூர் வேல வந்து ரிமோட் லினக்ஸ் சிஸ்டமை வந்து அக்சஸ் பண்ணுறது தான் வந்து செக்யூர் ஷெல். இட் இஸ் எஸ்எஸ்ஹெச் கமாண்ட். செக்யூர் ஷெல் கமாண்டை வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபாலோட் பை யூசர் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ். யூசர் நேம் அண்ட் ஐபி அட்ரஸை வந்து இது வந்து நம்ம ரிமோட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வில் பி ப்ரமோட்டட் பை தி பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். பாஸ்வேர்ட் ஆஃப் த ரிமோட் பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமோட் டெஸ்க்டாப். Remote desktop it is a Linux system. It can be accessed remotely using remote desktop and software like VNC, virtual networking computing, or RDP, and install the necessary server software on the Linux systems and use the client on your local machine to connect. நம்ம வந்து லினக்ஸ் சிஸ்டம் வந்து ரிமோட் டெஸ்க்டாப்பை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் இந்த மாதிரி நெசசரி சர்வர் சாஃப்ட்வேர் வந்து நெசசரி அதாவது தேவையுள்ள சர்வரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கிளைண்ட் கூட நியர் லோக்கல் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டெர்மினல் அப்படின்னா if you're using a Linux desktop environment, you can access the terminal emulator command line interface. அது லினக்ஸ் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் த டெர்மினல் எமுலேட்டர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் மெனுவிலேருந்து நம்ம வந்து டெர்மினல் எமுலேட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதான் வந்து கன்சோல் டெர்மினல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீரியல் கன்சோல் அப்படின்னா இட் இஸ் ஃபார் த சர்வர்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ். யூ கேன் கனெக்ட் டு அ லினக்ஸ் சிஸ்டம் யூஸிங் அ சீரியல் கன்சோல். நம்ம வந்து யூ கேன் கனெக்ட் டு அ லினக்ஸ் சிஸ்டம், அதாவது சீரியல் கன்சோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து லினக்ஸ் சிஸ்டம் கூட நம்ம அப்படியும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெர்மினல் எமுலேஷன் சாஃப்ட்வேரை வச்சும் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதான் வந்து டெர்மினல் எமுலேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சீரியல் கன்சோலை வந்து யூஸ் பண்ணியும் வந்து லினக்ஸ் சிஸ்டம் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து சீரியல் கன்சோல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெப் பேஸ்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னா இட் இஸ் சம் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ப்ரொவைட் வெப் பேஸ்ட் லினக்ஸ் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் டாஸ்க். சம் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வெப் பேஸ்ட் இன்டர்ஃபேஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கு. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா வெப்மின் இஸ் அ வெப் பேஸ்ட் சிஸ்டம். வெப்மின் வந்து என்னதுன்னா வெப் பேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஓகே, ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் டூல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா விர்ச்சுவலைசேஷன்ஸ் அண்ட் cloud platforms. If you're using virtual machines or cloud platforms, you can usually access the Linux instance through a web based console. நம்ம வந்து virtual machines-ஐயும் cloud platforms, அதாவது நம்ம வந்து virtual machines-ஐயும் cloud platforms-ஐயும் நம்ம யூஸ்வலாக ஆக்சஸ் பண்ணுற பர்சனாக இருந்தோம் அப்படின்னா you can use the web-based console. web-based console வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கன்சோல் வித் ரெக்கவரி மோடு.
It is a physical console with recovery mode அப்படின்னா it is a system encounters issues. You might you might need to access it through recovery mode or single use. சிஸ்டம் என்கவுண்டர் இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெக்கவரி மோடை வச்சோ அப்படி இல்லைன்னா சிங்கிள் யூசர் மோடை வச்சும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரபிள் ஷூட் அண்ட் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ட்ரபிள் ஷூட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது சிஸ்டம் என்கவுண்டர் இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா ரெக்கவரி மோட சிங்கிள் யூசர் மோடை வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதான் வந்து என்னன்னா ஃபிசிக்கல் கன்சோல் வித் ரெக்கவரி மோட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லினக்ஸ் ஃபைல் டைப்ஸ். லினக்ஸ் ஃபைல் டைப்ஸ். ஓகே, லினக்ஸ் ஃபைல் டைப்ஸில் வந்து there are seven Linux file types. First one is regular files. Regular filesனா normal files, that is a standard files that contains data such as text files, binary. Normally யூஸ் பண்ணுற files, text files or data contains data that includes under the regular files. Okay, next one is directories. Directories, it is a containers that holds other files and directories. They are used to organize and structures the file system. அதாவது அதர் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை வந்து இது வந்து இருக்கும், இதில் வந்து இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் த ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைஸ் தி ஃபைல் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் த ஃபைல் சிஸ்டம் வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து டைரக்டரிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சிம்பாலிக் லிங்க்ஸ். Symbolic links, it is a symbolic links அப்படின்னா it is a pointers to other files or directories. They are similar to shortcuts in Windows. அதாவது விண்டோஸ்க்கு வந்து சிம்பிளை வச்சு ஆர் ஷார்ட்கட் நம்ம வந்து யூஸ் பண்ணி வந்து இது பண்ணுறது தான் வந்து என்னன்னா சிம்பாலிக் லிங்க்ஸ் அண்ட் கேன் பி யூஸ் டு ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்தாலும் நம்ம சிம்பாலிக் லிங்க்ஸை வந்து வச்சு யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணிக்கலாம். தட் இஸ் அ சிம்பாலிக் லிங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவைஸ் ஃபைல்ஸ். Device files, it represent hardware devices. There are two types. அதாவது டிவைஸ் ஃபைல்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹார்ட்வேர் டிவைஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டர் டிவைசஸ் ஃபார் டிவைசஸ் த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கேரக்டர் பை கேரக்டர். அதாவது கேரக்டர் பை கேரக்டராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து என்னென்னா கேரக்டர் டிவைசஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா சீரியல் போர்ட்ஸ் அண்ட் பிளாக் டிவைசஸ் ஃபார் டிவைசஸ் that transfer data in blocks. Example, hardware drives and SSDs. Okay, uh, next one is FIFO, named pipes. FIFO, it is also known as named pipes. FIFO வந்து another name known as named pipes. It is a special files used for inter-process communication. அதாவது இன்டர்-ப்ராசஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து என்னென்னா இந்த ஸ்பெஷல் ஃபைல்ஸ் they allow process to communicate by writing and reading data from the pipe. ரைட்டிங் அண்ட் அதாவது நம்ம பைப்பில் உள்ள டேட்டா வந்து எழுதுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் வந்து என்னென்னா இட் இஸ் ஈஸி டு கம்யூனிகேட். நெக்ஸ்ட் வந்து அதான் வந்து என்னென்னா FIFO. நெக்ஸ்ட் வந்து sockets. It is sockets are the files used for inter-process communication over a network. Inter-process communication ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் inter-process communication வந்து யூஸ் ஆகுறது தான் வந்து என்னதுன்னா சாக்கெட்ஸ். they enable communication between process on different கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் வந்து இது பண்ணுறது வந்து சாக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ஃபைல்ஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ். சிஸ்டம்லோட ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் ஃபைல்ஸ் that provide access to devices and interfaces.
they provide access to devices இந்த டிவைசஸ்க்கும் இன்டர்ஃபேஸஸ்க்கும் வந்து access ப்ரொவைட் பண்ணுறது வந்து என்னதுன்னா இந்த ஸ்பெஷல் ஃபைல்ஸ். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் லோ லெவல் சிஸ்டம் இன்ட்ராக்ஷன்ஸ். லோ லெவல் சிஸ்டம் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.